அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய நெருக்கமானவர்கள்ட்ட சொல்லுவாங்களாம், எங்கள் குடும்பத்தில் யாருமே வந்துட்டு ஒரு 70 வயசு கூட தொட்டது கூட கிடையாது. எங்கள் குடும்பத்தில், எங்கள் பரம்பரையில், எங்கள் வம்சத்தில் நான் தான் வந்து கொஞ்சம் அதிக ஏஜ் வரைக்கும் வாழ்ந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அதே சமயம் தலைமைச் செயலகத்தை பற்றி சில சொல்லப்பட்ட அமானுஷ்யங்கள், அது இல்லாமல் முதலமைச்சராக இருந்தவர்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், காமராஜர் 2 முறை முதலமைச்சராக பிரச்சனை இருந்து அவர் இறந்து போன விஷயம், அப்புறம் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக அதாவது அவர் வளர்ந்து வரப்போ, அவர் முதலமைச்சராக இருந்தப்போ அப்போ அவருக்கு நடந்த பிரச்சனைகள், அதாவது பேரறிஞர் அண்ணாவோட பிள்ளை இறந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறந்தது, எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டது, இப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்களாம். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பெண்கள், அதாவது பெண் இல்லையா, சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது, சொல்ல முடியாது, பயப்படுவாங்க. குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல, குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, அதனால் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. அதனால வந்து சில விஷயங்கள் அவர் வந்து பேசாமல் வந்து இருந்திருக்கிறாரு. அதுவும் வந்து உண்மை.